சரி. ஸோ ஓகே, இன்றைக்கி நம்ம ப்ளே பண்ண போகிற ஐஸ்கிரீம். ஏன்னா வந்து ஐஸ்கிரீம் கேம் நான் முடிக்கணும் ஒரு மாதிரி கான்ஃபிடென்ட்டோடு வந்திருக்கேன். எந்த வித நம்ம பயமும் இல்லாமல். ஏன்னா இந்த மாதிரி ஐஸ்கிரீம் கேமெல்லாம் பார்த்து கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷம் ஆச்சு. இந்த கேமை வந்து ஒரு கிட்டத்தட்ட 4 வருஷம் 3 வருஷம் ஆச்சு. ஏன்னா அந்தளவுக்கு பழைய கேமு சீசன் 1. ஆனால் சீசன் 8 இருக்குது. அது வந்து ரீசெண்டாக வந்து 2024 வந்தது. அதோட இந்த சீசனே முடிஞ்சிச்சு. ஐஸ்கிரீம் இந்த கேமே 8வது பார்ட்டில் வந்து முடிஞ்சிச்சு. ஸோ அதனால் நம்ம பிளான் இதான், நம்ம இந்த கேம் வந்து முடிக்க போகிறோம். ஸோ இப்போதைக்கு என்னோடய ஸ்க்ரீனில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நான் டச்சு தட்டினா அந்த மாதிரி வரும். அது ஒரு மாதிரி டிஸ்டர்பன்ஸ் தான் மன்னிச்சிக்கோங்க. என் வயசு தெரிஞ்சு நினச்சிக்கன்னா என் வயசு இது தான். எஸ், இதுதான் என் வயசு. டோரில் எடுக்கு ஆனில் தான் இருக்குமா? சரி, நம்ம கொடுப்போம். ஓகே, இப்போ ப்ரெஸ் இன்டர் பட்டன். ஓகே, விண்டோவை பார்க்கணுமா? யாருங்க இந்த குண்டு தலை? இன்னும் யாருங்க அவன் வித்தியாசமாக இருக்கான்? ஒரு தலை வேலை கடிச்சு கிடக்குது. சப்டைட்டில்ஸ் ஆன் பண்ணலையா? ஆஹா, என்னங்க மான்ஸ்டரா? நம்மளே வேறு பார்த்துட்டான். இந்த கேம்ஸ் ஒன்று ஒரு காப்பரேட்டான வரதில்ல எங்கே, அது நம்ம ஃப்ரெண்டு நினைக்கிறாங்க. சரி, இப்போ நம்ம வச்சு ரோப் இருக்கான்னு பார்க்கணும். ஓகே, நம்மளுக்கு ரோப் இருக்குது. இப்போ இங்கே வந்து கீழே போவோம். லெட்ரா. ஓகே, இவனாச்சும் ஒரு மாதிரி பயமாக தான் இருக்குது. ஓகே, இப்போ இங்கே இந்த ஐடா அவன் என்ன பண்ணுறான்னு பார்ப்போம். ஆக்சுவலி இந்த கேம் எனக்கு கொஞ்சம் ஞாபகம் இருக்குது. அதை வச்சுன்னா நான் ரெகக்னைஸ் பண்ணி நான் விளாட்றேன். ஸோ ஒரு சில மாதிரி ஒரு சில இடத்துல ஒரு மாதிரியே பேசினா இந்த கேம் ஒரு மாதிரி தப்பானா அது என் பொறுப்பு இல்லை, என் பொறுப்பு தான், மன்னிச்சிக்கோங்க. அப்படி என்னங்க அப்படி கேர்ள் மாதிரியே நடக்கிறாங்க. என்ன மேல் மாதிரி நடக்க, என்ன ஃபீமேல் மாதிரி நடக்கிற? சரி, வீடில் ஒரு சில கெட்ட வார்த்தைகள் வந்தாலும் மன்னித்து கொள்ளுங்கள். அது நானுமே பொறுப்பாக எடுத்துக்கொள்கிறேன். அவன் பார்த்துலாம் இதுதான் சொன்னேன். அடுத்த ஷெல்லுக்கு போகலாம். ஏன்னா அங்கே தான் நம்மளுக்கு வந்து இது கிடைக்கும், கேஸ் கிடைக்கும். இங்கே வச்சுருக்கான்னு தெரில, அங்கே இருக்குது. பண்ணால் என்ன பார்த்துட்டான். இதெல்லாம் நார்மல் மோடா, அதெல்லாம் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வருவான். அதுக்கிட்டே காணா போயிட்டான். அதுக்கே வந்து ரொம்ப க்ளோஸாக இருக்காங்க. பார்த்துட்டான். இங்கேயே ரொம்ப நேரம் ஓட்டுறேன். விறுவிறுன்னு வா. நான் இங்கே விட்டுட்டு போயிடுவோம். ஓகே, இங்கே வந்து எங்கே போகலாம்? ஓகே, காஃபிக்கு போகலாம். ஏன்னா காஃபியில் நான் வந்து ஒரு சில விஷயங்கள் நம்ம எடுக்க வேண்டியது இருக்குது. ஓகே, இதெல்லாம் நம்ம ஃப்ரெண்டு போல் அங்கேயே இருடா, அவனை தாப்பாத்துறேன்டா. ஓகே, இங்கே வந்து நம்மளுக்கு ஒரு கார்டு மீன்ஸு பார்த்துட்டோம். நம்மளுக்கு ஒரு கோடு தேவைப்படுது. அந்த கோடு தான் வந்து இந்த கவுண்டர் இருக்குல்ல, அங்கே ஒரு காயின் வேணும். அந்த காயின் நம்ம எடுக்கணும். சைக்கிள் அப்படி வரது அப்படி வந்து புத்தரில் தான் இருக்கும். அது எனக்கு புத்தரில் போட்டு வச்சுருப்பானுங்க. கிடைக்குதா? இல்லை, கிடைக்கல. தொடர்ந்தே இருக்கட்டும். ஓகே, இங்கே வந்து ஒருத்தவங்க பேர் பார்க்கணும். யார்? சேப்பாவா? சோப்பா. அவங்க பேரை வந்து ஞாபகம் வச்சுக்கணும். கோடை கிடச்சிச்சா? கோடு கிடைக்கல. சரி, அட்லீஸ்ட் கேஸ் ஆச்சு, இதாச்சு கடையில் ஆயில் கிடச்சிச்சு. அப்பாடா, இந்த கேமில் அது இம்பார்ட்டண்டான பார்ட்டு. வரா பாருங்கள், அங்கே பாருங்கள், பார்க்குறான். ஆயில் எடுத்துகிட்டு போகிறேன். விடுங்கடா. ஐயோ, ஊர்ற. ஆக்சுவலி எனக்கு இப்போ கோடு கிடச்சிருச்சு. எடுத்துட்டாங்க. இது எடுக்க நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன். மிஸ்ட்டு க்ளோஸ்அப்பு ரொம்ப கிட்ட இருக்கானா? அவ்வளோ கிட்டலாம் இல்லைடா. ஓகே, இப்போதைக்கு நம்ம எங்கே போனோம்? ப்ளே கிரவுண்ட் போனோம். அங்கே வந்து ஒரு கன்று இருக்கும், கன்று எடுக்கணும். சாவி எடுக்கணும். வாயில் எடுத்து கன்னை பில்லாக பண்ணணும். கல்லுன்ற எனக்கு வாய் குளருது. பண்ணாட எப்படின்னு இங்கே இருக்காது. காயினை போட்டேன். மிஸ்திரி காயினை தட்டணும். நம்மளுக்கு ஒரு கன்று கிடைக்கும். கன்று எடுத்துக்கலாம்.
இந்த ஆயில் எடுத்துக்கலாம். இங்கே ஆக்சுவலி அவன் வருவான், ஏன்னா அவன் சந்துலுக்கெலாம் பூந்து வருவான். அதான் இதுக்கு தான் நம்ம ஆயில் கேட்டோம். சரி, இந்த வாட்டி நான் இந்த இடத்துல ஃபில்லப் பண்ண போகிறதா அந்த பண்ணாட வருவான். வரக்கூடாது. எல்லாத்தையும் பண்ணியாச்சு. இப்போ நம்மளுக்கு ஒரு கீ தான் வேணும். இந்த கீ இது உள்ளுக்கு போய் ஆகணும். வந்துட்டான் வாங்க பிடித்தே உங்களை பற்றி தான் பேசி இந்த கரெக்டாக வந்துட்டீங்க. நீ அப்படி வா, நான் அப்படி போயிடுறேன். இங்கே தான் இந்த கேம் வந்து ரொம்ப கஷ்டமாயிரும். இந்த பஸ்ஸில் நான் மட்டும் முடிக்கல, சோழியை முடிச்சு விட்ருவாங்க. ஃபைனலி முடிச்சிட்டேன். ரோடு இங்கேயே இருக்காது, ஆனால் அந்த கீயை நல்லா எடுக்க முடியுமா தெரியல. புண்டா வரேன். நீ சுற்றிட்டு கூட வாடா, பிரச்சனையே இல்லை. நீ எப்படி வேணா வா, ஆனால் உன்னால் பிடிக்க முடியாது. அவ்வளோதான். இப்போ நம்ம டேரெக்டாக வந்து பார்க்கிங் போயிருக்கலாம். பார்க்கிங்கில் தான் ஏகப்பட்ட வேலைகள் கடந்து உள்ளது. இப்போ இது மேலே ஏறணும். இங்கே தான் நம்ம போனோம். ஆஃபீஸ்க்கே பார்த்தாச்சு. இங்கே ஒருத்தி பேர் இருக்கும். எங்கடா வச்சுருக்கீங்க அதை? இந்த பொட்டியா? இல்லை இங்கே இந்த ஷூ கேஸில் ஒருத்தி பேரை பார்த்தோல, லந்தா, எமிலி, சப்பாயா, குண்ட பேர். ஆக்சுவலி நம்ம கன்று எடுத்தோல, இந்த கன்று அவன் மேலே பாய்க்க முடியாது, ஏன்னா இந்த பண்ணாடை ஓடிடும். இதில் போட்டலாம் எடுத்துக்கலாம். அவன் இந்த டைம் வராமல் இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம வந்து கீ கார்டு எடுத்து திரும்பி காஃபி கடைக்கு போகணும். ஏன்னா அங்கேயும் ஒரு வேலை இருக்குது. அப்போ நம்மளால் இந்த கேம் வந்து முடிக்க முடியும். எங்கே தாண்டா இருக்கா? ஆமாம், இங்கே தாண்டா இருக்கான். எப்படி க்ளோஸர் வந்தான் பார்த்தீங்களா? வந்துட பிடிச்ச கேவலபாதி. இப்போ நம்ம வந்து ஆக்சுவலி வந்து கீழே போனோம். கீழே போனால் இங்கே ஒரு கீ இருக்கும். கீ எடுத்துக்கணும். மேலே போனோம். ஆமாம், அவன் வாடா இப்படி வாடா சைக்கோ, இப்படி வா. அப்படி நம்ம இப்படி போனோன்னா வந்து டிஸ்ட்ராக்ட் ஆகிடுவான். திரும்பி நம்ம பார்க்கிங் போனோம். இப்போ நம்பர் என்ன? 2:35. அவன் இங்கே தான் நிற்கிறான். ஷிஷோ, என்ன இவ்வளோ சர்ப்ரைஸ் கொடுக்குறான் மாவனே. நான் ஆக்சுவலி கீழே போட்டுக்கிறேன். பொண்ணை சர்ப்ரைஸ் ஆக்சுவலி என்ன நம்ம முடியல அந்த சர்ப்ரைஸ். ஆக்சுவலி இப்போ நம்ம அந்த கார் எடுக்கணும். எடுக்கலாமா? சரி, உடச்சிட்டா. அதை எங்கே இருக்கான்னு தலையே. அவனை பார்த்தா கொஞ்சம் நிம்மதி வரும். எங்கடா இருக்க? அங்கே தாங்க நிற்கிறான். உடச்ச இடத்த பார்த்துட்டாங்க போல், அதான் இங்கே நிற்கிறான். கீழே போயிருடா. நான் ஒரு சரியாங்க சீரியஸ்லி. ஆனால் பரவாயில்ல, பிரச்சனை இல்லை. நம்ம கீழே எடுத்துகிட்டு போயிடலாம்.
நிற்பான். அருவே இல்லை, சத்தியமாக சொல்கிறேன். ஏண்டா மண்டையில் இன்னொரு இது தான் கடிச்சிருக்கு, இன்னொருத்த நான் கடிச்சிட்டேன், செத்துரோடா நீ. ஆக்சுவலாக நான் டிஸ்ட்ராக்ட் பண்ணி இங்கே கூப்பிட்டு வந்ததுனால மேலே போய் அதை எடுக்க முடியும். அட்டி ஷார்ட்கட் இருக்குது போகலாம், ஆனால் அதுக்கு நான் ஈடுபாடு கிடையாது. வீடு வெறும் வாடா, நான் சுட்டாச்சு, கொஞ்ச நேரம் டைம் கொடுத்தா வச்ச பரவாயில்ல. வெறும் வாடா திறந்துக்கலாம். இதை நம்ம கட் பண்ணணும். கட் பண்ணால் கீழே போயிடும். இங்கே ஒரு புக்கு இருக்கும், இந்த புக்கில் ஒரு பேஜஸாக போட்டிருக்கோம் அவனுடைய வளராதை பற்றி. இங்கே தான் நம்மளுக்கு மெயினான அந்த கீ இருக்கும். அவ்வளோதாங்க, கேமை முடிச்சிட்டோம், அவ்வளோதான். we actual did it guys, we are actual did it finally. ஒரு வாட்டி கூட சாவலை, எப்படியோ முடிச்சிட்டோம். வாடா வாடா குண்டு வா. அதையாவது அப்பா இப்போ தாங்க நிம்மதியே வருது. இறங்கி வேடா. இறங்கிட்டோம். நீ இருக்கிற சைஸுக்கு நான் அடித்தேன், இந்த உலகமே படிச்சிருவோன்னு இல்லை. இப்போ வாயை நான் உளர ஆரம்பிச்சிட்டேன், அவ்வளோதான். ஐஸ்கிரீம் வண்டியே போச்சு, நம்மளை எஸ்கேப் ஆட்டோம். நல்லா கைத்தட்டு, நல்லா கைத்தட்டு. என்னங்க இதை கிஃப்ட் கொடுத்தாரான், என்ன இது பிராண்டரா, இதெல்லாம் ஒரு கிஃப்டாடா, பரவாயில்ல, ஃபியூச்சரில் தேவைடா. வி ஆர் ஆக்சுவல் டெட், வி ஆக்சுவல் ஃபினிஷ் திஸ் கேம், குட் கேம், நல்ல கேமாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். 2B கண்டினியூ வேறு போட்டுக்கோங்க. எஃப் கம்ப்ளீட் திஸ் கேமு. வாட் டு யூ திங்க், லீவ் ஆஸ் யூர் ஸ்பிளிட் அண்ட் யூர் கமெண்ட். எஸ், நல்லா இருந்தது. சரி, உங்களை இடத்துல பார்க்குறேன். டேக் கேர், பாய், see you tomorrow. இல்லை 3 நாள் கழித்து பார்ப்போம்.